டிவி சோமசார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியான விமர்சனங்களை திருமாவளவன் விஜய் மேலே முன்வைக்கிறார். திருச்சியில் பல இடங்களில் அவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெங்கெல்லாம் மறைமுகமாக பெயர் குறிப்பிடாமல் கூட பாஜகவோடு தொடர்பு படுத்துகிறார், ஆர்எஸ்எஸோடு தொடர்பு படுத்துகிறார். ஆனால் தனக்கு அரசியல் ரீதியிலான எதிரி திமுக அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு பிறகு எந்த இடத்துலையும் திருமாவளவன் பற்றியோ அல்லது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரை பற்றியுமே விமர்சிக்காமல் கடந்து போகிறார் இல்லையா? ஏன் விஜய் மட்டுமே திருமாவளவன் தொடர்ச்சியாக குறிவைத்து பேசுகிறார்? அதாவது இப்போ விஜய் தன்னை விமர்சிக்கிற மற்றவங்களுக்கு பதில் சொன்னாங்கன்னா நம்ம அப்படி யோசிக்கலாம், இவரை மட்டும் ஏன் சொல்லிட்டு. பொதுவாக விஜயோடைய பழக்கமே என்னன்னா தன்னை விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்கிற பழக்கமே அவர் கிடையாது. இல்லை இன்னொரு காமெடி பார்த்தீங்கன்னா இப்போ திரைத்துறையிலையும் அவர் அப்படி தான். 2011 ஒரு அறிவிப்பு வந்துச்சு, சினிமா நியூஸ் தான் இது, ஆனால் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி. சீமானுடைய இயக்கத்தில் இவர் நடிக்கிற போகிறாரு பகலவன் ஒரு திரைப்படம் அப்படின்னு. இதை அறிவித்தது சீமான். அவரும் வழக்கம் போல் 4-5 இடத்துல 10-12 இடத்துல இதை பற்றியே சொல்லிட்டு இருந்தார், விரைவில் தம்பியை வச்சு எடுக்க போகிறேன்னு. விஜய் வாயே துறக்கலாம், அந்த விஷயம் நடக்கவே இல்லை. அது நடக்கும்னு சொல்லலை விஜய், நடக்காதுன்னு சொல்லலை. ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல. பொதுவெளியில் சீமான் தொடர்ந்து கதறிட்டு இருக்கிறாரு, பகலவன் ஒரு படத்தை தம்பி விஜய் வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்ட்டுதுன்னு. அந்த பழக்கமே கிடையாது விஜய்க்கு. இப்போ அது மாதிரி அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கூட இப்போ திமுக தரப்புலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள் சில பேர் விமர்சிக்கிறது உண்டு. அதேமாதிரி பார்த்தா ஓபிஎஸ் கூட சொன்னார்ல, விஜய் மாநாட்டில் அவர் பேசுனதெல்லாம் அநாகரிகமான சில விஷயங்கள் இருக்குது, பொது இடத்துல அநாகரிகமாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கும் எதுக்குமே அவர் சொன்னது கிடையாது. ஆனால் அவராக வெளிப்படையாக பெயரை சொல்லி மிக நெருங்க முயன்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் திருமாவளவன். இந்த அம்பேத்கர் பற்றின நூல் வெளியீட்டு விழாவில் அது சர்ச்சையாக கூட ஆச்சுல அந்த நேரத்தில். இப்போ இவர்கிட்ட இருக்கிற இவர் ஆதவர்ஜினா அங்கே இருந்தார், விசிக்கில் இருந்தார், அவர் கலந்துக்கிட்டார் அந்த இது. அப்போ தான் சொன்னார், திருமாவளவன் அவர்களுடைய இங்கே வர முடியாத அளவுக்கு கூட்டணியில் ஒரு நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் திருமாவளவன் அவருடைய மனது இங்கே தான் இருக்கும் அது இதுன்னாரு. இப்போ நான் அறிந்தவரை ஒரு தலைவர் பெயரை சொல்லி ஒரு நெருக்கமாக ஒரு பாசிட்டிவாக விஜய் பேசுனது அதுதான். ஆனால் அதுக்கு அவங்க வேறு விதமாக எதிர்வினையாட்டுறாங்க. இந்த இதுக்கெல்லாம் மாய்மாலத்துக்கெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இதில் இப்போ தொடர்ந்து. அதனால் என்னென்னா இவர் யாருக்குமே பதில் சொல்கிறது கிடையாது விஜய். அது ஒரு பாணியாக இருக்குது. அந்த பாணி அப்படிங்கிறத விட அதை தவிர்க்க வேண்டிய ஒரு பாணி. ஏன்னா அரசியலுக்கும் வந்துட்டோம்னா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அது ஆனால் திருமாவளவன் ஏன் தொடர் விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்றது அவர் முதல் தாவேகாவினுடைய முதல் மாநில மாநாட்டிலே அவர் சொல்கிறாரு, விக்கிரவாண்டியில் நடக்கிறப்போ கூட்டணி ஆட்சியை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் வாங்க அப்படின்னு. அதுக்கான முதல் அழைப்புன்றது திருமாவளவனை தான் குறிவைத்து சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவிலும் திருமாவளவனை நோக்கி தான் அவருடைய பார்வை இருக்கின்றப்போ ஒரு கரிசனையான பார்வை அல்லது தோழமையோடு பார்வை, கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஆசை கலந்து ஒரு பார்வையை விஜய் முன்வைக்கும் பொழுது திருமாவளவன் ஏன் ஒரு வெறுப்பான பேச்சை விஜய் மேலே முன்வைக்கிறார்? இல்லை, இது வெறுப்புன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா திருமாவளவன் ஒரு கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார், ஒரு தலைவராக இருக்கிறார். அவரால் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு மதவாத பாஜக நாங்கள் சேரவே மாட்டோம் அந்த பக்கம் அப்படிங்கிற விஷயத்துலையும் அவர் அந்த மாதிரி இருக்கிறாரு. இந்த விஜயையும் பாஜக தான் உருவாக்குதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்ப பாஜகவுடைய ஒரு விஷயத்தில் உள்ளவர்கிட்ட நம்ம ஏன் போகணுங்கிற ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். அடுத்தது இந்த கூட்டணி பற்றிய விஷயத்தை அவர் ரொம்ப அழகாக அப்பயே சொன்னார். கூட்டணி, அதாவது கூட்டணி அமைச்சரவை அப்படின்னா நீங்கள் அது ஒரு மறைமுகமாக பேசணும். உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க பேச வேண்டியது, இப்படி பொதுவெளியில் அழைப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ அரசியல்னா என்ன அப்படின்னு விஜய்க்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் அதில் சொன்னார். இதெல்லாம் அரசியல். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொள்கை சார்ந்தும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா இவர் விஜய் சொல்கிறாரு, எங்களுடைய வழிகாட்டிகளில் கொள்கை தலைவர்களில் பெரியார் ஒருத்தர், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கலன்னு. அப்போ இவர் ரொம்ப தெளிவான ஒரு விஷயந்தான் சொல்கிறார் திருமாவளவன். இப்போ பெரியார் கொள்கை எல்லாமே ஏற்றுக்கிறீங்க, கடவுள் மறுப்பை தவிர அப்படின்னா அப்போ அண்ணாவை நீங்கள் வழிகாட்டியாக வச்சுக்கலாமே. ஏன்னா அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற திருமூலர் வாக்கெல்லாம் தனக்கான ஒரு அடையாளமாக நிறுத்த அந்த விஷயத்தில். மற்றபடி அவர் பெரியாருடைய கொள்கையை தான் இது பண்ணார், செயல்படுத்தினார். அப்போ இது ஒவ்வொன்றத்தையுமே இவர் என்னென்னா ஒரு கொள்கை ரீதியாகவே பார்க்குறாரு திருமாவளவன். இவருக்கு எந்த வித ஒரு கொள்கை பின்னணியும் இல்லை. இப்போ இந்த மாநாட்டு இந்த 2வது அந்த மாதிரி விமர்சனம் எல்லாரும் கிட்டத்தட்ட இல்லை, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கொள்கை தெளிவு விஜய்க்கு இல்லை அப்படின்னா
அம்பேத்கரை பெரியாரை வைத்துக் கொள்ளுகின்ற கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இதன் முரண்பாடான விஷயங்களேன்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கை ரீதியிலான அம்சங்களை கேள்விக்குட்படுத்தலாம், விமர்சிக்கலாம். ஆனால் பாஜக ஒருவரை இயக்குகிறது, பாஜகவினுடைய தூண்டுதலின் பேருதான் விஜய் உள்ள வராரு அப்படின்ற இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அது முரண்பாடான விமர்சனம் தான். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குன்னு தானே அர்த்தம் திருமாவளவனுக்கு? இல்ல, அது விஜய்க்கு அஜெண்டா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க அதை மாதிரி. அது எந்த அடிப்படையில் சொல்ல அசம்ஷனா சொல்லிட்டு போக முடியாது இல்லையா அரசியலுக்குள்ள. இப்போ என்னன்னா, இப்போ அரசியல் ரீதியாக வரும்போது நம்ம எல்லா விதத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஆதாரப்பூர்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடக்கும், அது நம்ம பத்திரிகைகளில் எழுதுவோம், ஆனால் எழுதுனது அப்படியே நடக்கும். ஸோ ஆனால் ஆத்தென்டிக்காக இருக்காது. அந்த மாதிரி ஒரு நம்பக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை ஒருத்தங்களுடைய செயல்பாடு. உதாரணமாக பார்த்தோம்னா விஜயோடைய ஒட்டுமொத்த பேச்சு, அதாவது அவர் அரசியலுக்கு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நடந்த இந்த 2 வருடம் இருக்குமா, 2.5 வருடம் நினைக்கிறேன், இந்த பேச்சில் அவர் வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருல்ல. இதில் அவர் திமுகவை அதிகம் எதிர்த்திருக்கிறாரா, பாஜகவை அதிகம் எதிர்த்திருக்கிறாரா? எதிர்த்த முறையில் மிக கடுமையாக இருந்தது வந்து அந்த இலக்காக இருந்தது திமுகவா பாஜகவா? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திமுக. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நுட்பமான இடத்துல வந்து நிகழ்த்துறீங்க. இப்போ விஜய் வந்து திமுகவை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அக்ரெசிவா எதிர்க்கிறார் அப்படின்னா திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை இல்லைங்களா? அப்போ திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா திருமாவளவனை விட்டு அதற்கு பதிலடி கொடுக்குதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. 2வது புள்ளி, விஜயை தொடர்ச்சியாக திருமாவளவன் விமர்சிக்கிறாருன்னா தன்னுடைய வாக்கு வங்கி விஜயால் போயிடுன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? 2 லாஜிக் புள்ளிக்குள்ள தானே அவருடைய விமர்சனங்கள் நுட்பமாக இருக்க முடியும். இதில் ஒரு நல்ல கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஓட்டு யாருக்கு பாதிக்குங்கிறதுக்கு நம்ம அடுத்தது வருவோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு சில பேர் மாறலாம். இப்போ எந்த கட்சியிலுமே இல்லை எந்த ஒரு இப்போ விஜய் திருமாவளவனுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்கல்ல, கட்சி உறுப்பினராக இல்லாமல் வாக்கு வந்து நாங்கள் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைக்கு போடுவோம்ட்டுன்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா விஜயகாந்துக்கு எப்படி வந்தது அந்த மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு விழுக்காடு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனாலும் கொஞ்சம் இருக்கலாம். மற்றபடி இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆக பெரும்பாலான பேர் ஒரு உணர்வோடு அங்கே இருக்கக்கூடியவங்க தான். இப்போ அவங்கள்டேர்ந்து ஒரு கணிசமான அளவை வந்து கொண்டு வந்து இப்போ விசிக்கு வந்து ஒரு சிதைச்சிட்டாரு இல்லை வந்து இது அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதனால் தன்னுடைய கட்சியிலேருந்து ஆட்கள் போயிடுவாங்களோ, கட்சி இந்த மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து திருமாவளவனுக்கு இருக்காது. இல்லை, நான் அது சொல்லல, வாக்கு வங்கி ரீதியாக நடக்காது, நிச்சயம் நடக்காது. வாக்கு வங்கி ரீதியாக இவர் பாதிக்கப்பட போறதில்லை. ஆனால் பாஜகவுடைய இன்னொரு முகமா இந்த கட்சி இருக்கிறதாக அவர் ஃபீல் பண்றாரு. அப்போ அதை காலம் தான் இன்னொன்று சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த விமர்சனம் வந்து பல பேருக்கு இருக்கு, அந்த எண்ணங்கள் இருக்கு, அந்த யூகங்கள் இருக்கு. இவர் வந்து பாஜகவுடைய பி டீமோ, சீமான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் விஜயால் பாதிக்கப்பட போகிற அதிகமாக பாதிக்கப்பட போகிறவர் அப்படின்னா சீமானை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த சீமானுடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் பெரிய அரசியல் புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா அவங்களுடைய ஒரு ஃபேஸ்புக் பதிவோ இல்லை ட்விட்டர் பதிவோ பார்க்கும்போது அவங்களுடைய அரசியல் ரீதியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பல விஷயங்கள் வரலாறு தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க அங்கேயும். ஆனால் அவங்களுக்கு மனசில் இருக்கிறது என்னன்னா திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ அதே விஷயத்தை விஜய் செய்வார் அப்படின்னு நம்பி ஒரு கணிசமான பேர் இப்போ நான் அங்கே வந்து ஒரு உணர்வுபூர்வமாக தான் 2009 இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஆனால் இப்போ நாளடைவில் வந்து அந்த உணர்வுபூர்வமான ஆட்கள் பல பேர் வெளியேறி மீதி இருக்கிற ஆட்களும் தொடர்ந்து இருக்கிற ஆட்கள் கூட பார்த்தா சீமானுடைய ஒரு ரசிகர்களாக அங்கே ஆயிட்டாங்க. அவர் சொல்கிற அந்த ஆமாக்கியதை இந்த மாதிரி விஷயங்களை கேட்கக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் சிந்திச்சாங்க அப்படின்னதுன்னா இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான சேதம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜயோடைய வருகையால் ஒரு சேதம்னா அது சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு. இது ஒரு லாஜிக் புள்ளி. இன்னொரு புள்ளி, விஜய் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார், ஆனால் திமுக விஜயை விமர்சிக்கிறது இல்லை. அதே மாதிரி திருமாவளவன் தாவேகாவை விமர்சிக்கிறார், விஜயை விமர்சிக்கிறார், ஆனால் விஜய் திருமாவளவனையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கல. இந்த முனை விமர்சனம் எதை காட்டுது? அதான் ஒன்று, இவருடைய இயல்பே இப்படி இருக்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜயோட இயல்பே தனக்கு எதிராக வரக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒன்று அதுக்கான விஷயம் இல்லாமல் இருக்கலாம். எப்படி சொல்கிறது, என்னென்ன ஒரு அரசியல் ரீதியான இது
ஏன்னா அவருடைய ஒரு மேடை பேச்சும் பார்த்தீங்கன்னா இன்னும் தயாராக வேண்டிய சூழல் தான் இருக்கு. அங்கே தான் நான் கேட்குறேன், திருமாவளவனை விமர்சிக்க சொல்லி மறைமுகமான அழுத்தத்தை திமுக கொடுக்குதா? ஏன்னா அவர் வந்து அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் கூட சொன்னார், கூட்டணி அழுத்தத்தின் காரணமாகத்தான் திருமாவளவன் இந்த வெளியீட்டு விழாவுக்கு வரல, ஆனால் அவருடைய மனது முழுசுக்கும் இங்கே தான் இருக்குது. அப்படின்றப்போ திமுக மீதான அத்தனை விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை திமுக விசிகாவுக்கு கொடுத்துருக்குதா? இல்லை, அந்த மாதிரி இல்லை, எதிர்பார்க்கலாம். இப்போ திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சின்னு ஒன்று இருக்கிறப்ப அது எல்லா கட்சிக்கும் இருக்கும் இல்லையா? ஒரு கூட்டணியாக ஒன்று இருக்கிற நேரத்தில் நமக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறப்ப நீங்கள் பேசுங்களேன்னு சொல்லியிருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் அதை வந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடிய ஆளாக திருமாவளவன் வந்து இதுவரைக்குமானது இல்லை. இப்போ திமுக கூட்டணியிலேருந்து அவர் வந்து ஏற்கனவே விலகினப்ப எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போனார். அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர்னால அப்படிங்கிறதுனால அவர் அங்கே இருந்துக்கிட்டு அதிக சீட்டு கேட்கலாம், இல்லை வந்து அந்த சீட்டு கிடைக்காட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வேற, அது கூட்டணிக்கான விஷயங்கள் அது வேற. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் நிர்பந்தப்படுத்தி என்ன இவரை திட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆளாக இது வரைக்கும் அவருடைய அரசியல் அப்படி இல்லை. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரியல. திமுகவுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனால் அது மாதிரி சொன்னாங்களா இல்லை இவர் அதை எடுத்து செய்கிறாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியாக சொல்ல முடியாது.